நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுகவிலிருந்து சிட்கோ சீனு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேகதாது அணைக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த மனு கடந்த நவம்பர் மாதம் முதிர்ச்சியற்றது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க. இதனை அடுத்து இப்போ கர்நாடக அரசு மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க முன் வந்திருக்கிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. இதற்கு முழுக்க திமுக அரசோட மெத்தனம் தான் காரணம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இதன் பின்னணியில் என்ன நடந்தது? உண்மையிலே திமுக அரசு மேகதாது அணை விவகாரத்தில் மெத்தனமாக தான் இருக்கா? இன்றைக்கு நேற்றுக்கல்ல தமிழகத்தினுடைய விவசாயிகளை அன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த அணை பிரச்சனை சாதாரணமாக இப்போ மேகதாது அணை கட்டுறதுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குரல் கொடுக்குறோம். ஆனால் இது காவிரி பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட 1892 பார்த்தீங்கன்னு சொன்னால் 131 ஆண்டு கால பிரச்சனை அது. அது அப்போது சமஸ்தானங்கள், சென்னை ராஜதானி, மைசூர் சமஸ்தானம், ஷார்ட்டாகவே சொல்கிறேன் அதை, ஏன்னா அது சொல்லணுன்னா நிறைய போகணும். அப்போது அந்த 131 ஆண்டு கால பிரச்சனைக்கு அன்னைக்கே வெள்ளைக்காரன் 1911 என்ன பண்ணுறான்னா 11 to 24 இந்த காலகட்டத்தில் அப்போ கர்நாடகாலையும் அணை இல்லை, தமிழ்நாட்டிலையும் அணை இல்லை. 1911 ஆரம்பித்து 32 கட்டப்பட்டது தான் KR சாகர், கிருஷ்ணராஜ சாகர் அணை, 124 அடி கொள்ளளவு கொண்டது. அட் த சேம் டைம் இங்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டுறாங்க. 2 வருஷம் தள்ளி திறக்கிறாங்க, 1934 திறக்கிறாங்க. இந்த 2 அணைகளுக்கு இதுதான் தாவா. அப்போ நமக்கு 490-95 TMC தண்ணீர் இது வழங்கியே தீர வேண்டும் என்று 1924 வெள்ளைக்காரன் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு செல்லும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்க வேண்டும், ரினிவல் செய்ய வேண்டும் என்று. நான் ஏன் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், 74 மதிப்புக்குரிய கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போ 74 இவர் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்திருக்க வேண்டும். புதுப்பித்திருந்தால் இன்று வரை எந்த அணையும் கட்ட முடியாது, எதுவும் முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். 74 ஒப்பந்தம் காலாவதி ஆகிறது. அதே நேரத்தில் அங்கே கபினி அணை கட்டப்பட்டு திறக்கப்படுது. கட்டக்கூடாது. ஒரு அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியின்றி கட்ட எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னவர் தான் மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள். இதனுடைய தொடர்ச்சி அப்படியே விவசாயிகள் போராட்டம் அது இதெல்லாம் வரும்போது 1986 தஞ்சை விவசாயிகளோடு சேர்ந்து நம்முடைய புரட்சி தலைவர் உயிருக்கு போராடி அந்த காலகட்டத்தில் 1 வருஷம் தான் இருக்குது அவர் இறக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நம்ம தாக்கல் பண்ணோம். அந்த வழக்கு 1990 இடைக்கால தீர்ப்பா அன்னைக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, நடுவர் மன்றம் அமைத்தே தீர வேண்டும். என்னைக்குமே சட்ட போராட்டம் நடத்தி தான் தமிழகத்தினுடைய உரிமைகளை இதுவரை அதிமுக என்ற ஒரு இயக்கம் தான் பெற்றிருக்கிறது என்பதற்கு உதாரணம். புரட்சி தலைவர் மறைந்து விட்டார். 90 திமுக மத்திய அமைச்சரவையில் நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக மத்திய அமைச்சரவையில் VP சிங் கவர்மெண்ட் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வருகிற பொழுது இவர்கள் என்ன பண்ண கிடப்பிட போட பார்த்தாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னா, எங்கேயுமே சித்தோஷ் முகர்ஜி தலைமையில் VP சிங் நடுவர் மன்றம் அமைக்கிறாரு. அவராக அமைக்கல, எம்ஜிஆர் இறந்த பிறகு வெற்றி பெற்ற வழக்கு அது. 2007 பிப்ரவரி 5ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வந்தது இந்த காவிரி விஷயத்தில். அதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். அந்த இறுதி தீர்ப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ பாசனத்தையும் விஸ்தரிக்கக்கூடாது, குறுக்க அணை கட்டக்கூடாது, எல்லாமே அதில் இருக்கு. அந்த இறுதி தீர்ப்பு வரும்போதும் திமுக தான் மத்திய அமைச்சரவையில் 2007 நோட்டிஃபிகேஷன் ஆஃப் கெசட் பண்ணலை. அப்போ பண்ணலைன்னும் போது 2013 வரைக்கும் போராடி அம்மா என்ன பண்ணுறாங்க, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் கெசட் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே யாராலுமே அசைக்க முடியாது. என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே 31 வருஷத்தில் இதுதான் நான் சாதனைன்னு அம்மா அந்த கெசட்டை காட்டின வரலாறு இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பழைய வரலாறுகளை ஆதாரங்களோடு சமர்ப்பிக்கவில்லை. சமர்ப்பித்திருந்தால் உச்சநீதிமன்றம் இப்போ ஒன்றும் ஆக போகிறதில்லை, இப்போ நம்மளும் விட போகிறதில்ல, மேல்முறையீட்டுக்கு போகிறோம். அவங்க அணையும் கட்ட முடியாது. அவர்கள் செயற்கையாக ஒரு தண்ணீர் தட்டுப்பாட்டை உருவாக்கி பெங்களூர் மாநகரத்துக்குள்ளே தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு அணைக்கு இருந்த தாவா 124 அடி, KR சாகருக்கு இருந்த தாவா போய் கபினி, ஆரங்கி, ஹேமாவதி இந்த அணைகள் எல்லாம் கட்டுவதற்கும் திமுக தான் காரணம். தஞ்சை மண் வறட்சி ஆவதற்கும் திமுக தான் காரணம். ஆனால் இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியல் நலனுக்காக திமுக அரசு
தமிழக மக்களோட உரிமையை வந்து அடகு வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ மேகதாது அணை ஏன் கட்டுறீங்க அப்படின்னு கர்நாடக அரசு ரீசன் சொல்லுது. என்ன ரீசன் சொல்லுது அப்படின்னா பெங்களூரு நகரத்தோட குடிநீர் வசதி, இன்னொன்று மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டா இங்க தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும், டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும். அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது திமுக அரசு ஏன் மௌனமா இருக்கணும்? உண்மையிலே அரசியல் ஆதாயம் தான் இங்க பிரதான நோக்கமா இருக்கா? குடும்ப முன்னேற்றம். அவர்கள் வந்து அங்க வந்து இப்போ தென் மாவட்டம் முழுவதும் அவர்களுடைய சேனல்கள் விஸ்தரிக்கப்படுகிற பொழுது பேச்சுவார்த்தைக்கு போறாங்க காவிரி விஷயத்துல. இல்லைன்னா இங்க இருக்க பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி எல்லாம் 1990 வந்து டிவி இல்லை இவங்களுக்கு குடும்பத்துக்கு. 90 நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தப்ப என்ன பண்றா, சென்னையில் இருக்கிற பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி எல்லாம் கருணாநிதி தூண்டி விட்டு கன்னடனே வெளியே போனா அடிச்சு உடைக்கிறாரு. 93க்கு பிறகு 96 வந்து இவங்க வந்து 89 மத்திய மந்திரி சபையில் போயிட்டாங்க. 96 சன் டிவி வந்து பரிணாம வளர்ச்சி பட்டு உதயா டிவி, அந்த டிவி, இந்த டிவின்னு கர்நாடகாவில் வந்த உடனே ஒரே ஓனரு சன் டிவி அங்க என்ன சொல்றான், காவிரி மனதேன்றான் அந்த டிவி. இங்க என்ன சொல்றான், காவிரி நம்முடையதுன்றான். இவங்க குடும்பம் பிழைப்பதற்காக இவர்கள் மத்தியிலே கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் 15-16 ஆண்டு காலம் இருந்து தமிழகத்தினுடைய தார்மீக உரிமையை எதையுமே செய்யவில்லை. 2007 இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. நோட்டிபிகேஷன் கெசட் 2007 தீர்ப்பு வந்த அன்னைக்கு 2 நாள்ல நீ வந்து நோட்டிபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் இருக்க 8, 9, 10, 11, 12, 13, 14 7 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ந்து இருக்கீங்க. 2004 இருந்து இருக்கீங்க, 14 வரைக்கும் இருக்கீங்க. முரசொலி நான் ஏன் இதை சொல்றேன்னா 2014 தான் ஆட்சி மாற்றம் வருது. நாம் எந்த காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிப்பது. நீ மட்டும் இப்போ மேகதாதுல அணை கட்டிட்டான்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா குடிநீர், நம்ம அதை நம்பி கூட்டு குடிநீர் கொண்டு வந்திருக்கோம். பல்வேறு ஊர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஊர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு போகிறோம். கடல் நீர் வீணாக கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரபங்கா இது போன்ற திட்டங்கள் எல்லாம் எடப்பாடியார் வந்து போன இதில் கொண்டு வந்தார். எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டை வரும். திமுகவை பொறுத்தவரை அடுத்த ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று சொன்னால், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி வைத்து விட்டு போவார். ஓகே, இது தேர்தல் அரசியல். என்ன காரணம்? தேர்தலுக்கு அதை யூஸ் அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் மக்கள் நல திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் இது போன்ற பிரச்சனைகளில் இவருக்கு பிரச்சனையை உருவாக்கி வைத்து விட்டு போவார்கள். இல்ல, அந்த பிரச்சனையை உருவாக்கி வச்சா அது திமுகவுக்கு தானே தேர்தல் சமயத்தில் சிக்கலாகும். அவர்களுக்கு 100க்கு 100 தெரியும் எப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனை வருகிறது. பாருங்கள், 2000 அதாவது கூடங்குளம் பிரச்சனை வருகிற பொழுது தேர்தலில் திமுக தோக்கிறது. 2011 தேர்தல், அதற்கு முன்னால் உதயகுமார் என்பவரை தூண்டி விட்டு கூடங்குளத்தை இவர் இருக்கும்போதே திறந்திருக்கலாமே. 2009 ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கி வைக்கிறார். ஸ்டெர்லைட்டை அதே மாதிரி இவர் தான் திறக்கிறாரு. அந்த ஸ்டெர்லைட்டுக்கு வந்து அதிகமான நிலங்களை விஸ்தரிப்புக்கு கொடுத்தது தொழில்துறை மந்திரி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே இடத்துல கழிவுகளை வெளியேற்றுவதற்கு லாரிகளை இயக்கியது கீதா ஜீவன். கொண்டு திறந்தது கருணாநிதி, விஸ்தரித்தது தொழில்துறை மந்திரி மு.க. ஸ்டாலின். அங்க கான்ட்ராக்ட் ஃபுல்லா எடுத்தது இவங்க. மறுபடியும் இவங்களே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நீங்க வந்து மூடணும். ஆனா புரியுது, இப்ப ஒரு அரசியல் நலனுக்காக ஒரு மாநிலத்தையே ஒரு குடிநீர் தட்டுப்பாட்டில் தள்ளக்கூடிய அளவுக்கு திமுக அவ்வளவு மோசமா இருக்கா? ஐயோ சாமி, இது வந்து அந்த மண்ணில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போது இந்த நவீன யுகத்தில் விஞ்ஞான யுகத்தில் புரிந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் அவர்களை பேசி பேசி ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். என்றைக்கு நீ வந்து மீத்தேனும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் கொண்டு வந்து பிறந்த மண்ணுக்கு ஒருவன் துரோகம் செய்ய மாட்டான். தான் பிறந்த மண் தஞ்சை மண், அந்த தஞ்சை மண்ணுக்கு மண்ணை நச்சாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள். இன்றைக்கு அந்த மண்ணை காப்பாற்றியது யார்? ஒரு உண்மையான விவசாயி. இன்றைக்கு மொத்த தமிழகத்தினுடைய விவசாயிகள் அத்தனை பேரும் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு ஒற்றை காரணம். ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், எப்படி இடஒதுக்கீட்டில் சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்து போராடிய அந்த இடஒதுக்கீட்டு நீதி கட்சி காலத்தில் இருந்து தந்தை பெரியார் கனவு கண்டார், அண்ணா முன்னெடுத்தார், எம்ஜிஆர் முன்னெடுத்தார், அம்மா முடித்து வைத்தார். புரியுது. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்ப மேகதாது அணை விவகாரத்துல ஏன் திமுக அரசு மௌனமா இருக்குன்னு கேட்கும்போது அங்க குடும்ப நலன் தான் பிரதானமா இருக்குன்னு சொன்னீங்க. உண்மை. ஆனா எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாஜகவும் என்ன சொல்றாங்க, அங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க, அந்த அரசியல் நலனுக்காக அவங்களை எதிர்த்து பேச முடியல. ஏன்னா இப்ப காங்கிரஸோட தொகுதி பங்கீடு கூட்டணியில இறுதி செஞ்ச அடுத்த நாளே தானே திட்ட அறிக்கை சமர்ப்பிக்க இப்ப கர்நாடக அரசு முடிவு செய்யுது. உண்மை. அப்ப அதனால இங்க ஒரு சந்தேக பார்வையோட இங்க வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணி இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல தனித்தன்மை வாய்ந்த இயக்கமாக திமுக இன்றைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக இல்லை. தனியாக போட்டிட்டு அம்மா போட்டிட்டது போல போட்டியிட முடியாது.
அதனால கூட்டணியை நம்பி இவர்கள் காலம் கடத்துகிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக அங்கே வந்து மேகதாது அணை கட்டுவது இவர்கள் வந்து தடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மக்களுக்கு நன்றாக தெரியும். இது இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை சார், அதுதான் நான் சொன்னேன். நோட்டிபிகேஷன் கெசட்டும் வெளியே விடல, அதே மாதிரி நடுவர் மன்ற தீர்ப்பையும் மதிக்கல. அன்னைக்கெல்லாம் வந்து 74 ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல, இன்னொரு அணை கட்டுறதுக்கு எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி. இப்போ எங்க கருவிலேருந்து வருது பாருங்க. மொத்த பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இவங்க தான் காரணம். மொத்த பிரச்சனையும் தீர்த்தது யாருன்னா அந்தவித அரசியல் ஆதாயத்திற்கும் செல்லாமல், எப்படி புரட்சி தலைவர் 86 தொடர்ந்த வழக்கு காவிரி டெல்டா மக்களுக்கு 90 தீர்ப்பு பெற்று தந்தாரோ அதுபோல நம்ம அம்மா மறைந்து விட்டார் 2016. மறைந்ததற்கு பிறகு 2018 பிப்ரவரி 6 நீங்கள் வந்து மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பு அமல்படுத்தவில்லை பிஜேபி தோழமை கட்சி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் பிஜேபி தோழமை கட்சி. ஆனால் எடப்பாடியார் 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 நாட்களுக்கு மேல் பாராளுமன்றத்தை முடக்கி அந்த ஆணையம் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகுதான் கர்நாடகா தண்ணீர் தர முடியாது என்று சொல்ல முடியாது. அதற்கு மாற்று குறுக்கு வழியாக குறுக்கு புத்தியிலே எப்படி தண்ணீரை தடுக்கலாம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மேகதாதுவை கையில் எடுத்திருக்கிறார். கேட்டால் வளர்ந்து வருகிற அந்த பெங்களூர் நகரத்தில் குடிநீர் தட்டுப்பாடு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தால் ஏகப்பட்ட தடுப்பணைகள் இருக்கிறது. ஆனால் புரியுது சார், இப்போ காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணியில் இருக்கு. ஏன் டெல்லி தலைமை காங்கிரஸ்கிட்ட பேசிய கூட இந்த பிரச்சனையை திமுக நினைச்சா தடுக்க முடியுமா? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் திமுக தயங்காது. மாநில பிரச்சனை என்று வந்தால் விட்டு கொடுத்து விட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதிலே அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அதற்கு நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழினம் வெல்வோம் ஒன்றாக வாருங்கள் இப்படியெல்லாம் வசனம் தான் பேசுவாங்களே தவிர, இவங்க அப்போ 18 எம்பிக்கள் திமுக இருந்து அந்த 18 எம்பிக்கள் இல்லைன்னா மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இல்லை, அந்த ஆட்சி அடுத்த செகண்ட் போயிடும். தெரிஞ்ச என்ன பண்றாங்கன்னா மந்திரி பதவிகள் வாங்கி குடும்பத்தை செழிப்பாக்கி எல்லாமே இவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 1.5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு வேடிக்கை பார்த்தது தான் இவங்க வந்து குடும்ப முன்னேற்றம் தான். புரியுது. இப்ப ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக கர்நாடக காங்கிரஸ் அரசை எதிர்த்து முதலமைச்சர் குரல் கொடுக்கல அப்படின்னு நம்ம வச்சிட்டாலும் கூட, இப்ப சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அந்த மனு தள்ளுபடி ஆச்சு இல்ல, அதுல முறையான ஒரு வாதங்களை வைக்கல அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் இப்ப குற்றம் சாட்டுறாங்க. ஏன் அதுல முறையான ஒரு வாதங்களை வச்சிருக்கலாமே நீதிமன்றத்துல? அதுல என்ன அதுல ஏன் தவறுறாங்க? கூட்டணிக்கு சிக்கல் வரும்ல, மேல இருந்து அங்க பிரஷர் வரும்ல. டெல்லியில இருந்து என்னைக்குமே அடிமை நம்ம சொல்றவங்க என்னைக்குமே இவங்க தான் அடிமை. ஓகே ஏங்க இல்லைன்னா 1980 வந்து இவர் மேல உள்ள வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னைக்காவது சுய மரியாதை பற்றி பேசக்கூடிய அருகதை திமுகவிற்கு சுத்தமாக கிடையாது. அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 117 இடம் வேணும். நீ 110 சீட்டு பிரிச்சு 80 நிற்கும் போதே உன்னுடைய லட்சம் தெரிஞ்சு போச்சு. நீ குடும்பத்தையும் உன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். 2Gலேருந்து காப்பாற்றணும், மற்றதுலேருந்து காப்பாற்றணும், இது போல வந்து பல விஷயம். அன்னைக்கு சர்க்காரியாலேருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டீர்கள். இன்றைக்கு பல வழக்குகளிலிருந்து உங்களை இதே தான் போய் அங்கே போய் காலில் உழுறது, இங்கே வந்து வீரவசனம் பேசுறது. எந்த மாநில உரிமையை திமுக பெற்றுக் கொடுத்தது? நான் நேரடி விவாதத்துக்கு இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் அறைகூவல் விடுக்கிறேன். ஒரே ஒரு மாநிலத்தின் உரிமை, இடஒதுக்கீடு ஆகட்டும், கூட்டணியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும், முல்லை பெரியார் ஆகட்டும், காவிரி பிரச்சனை ஆகட்டும், இதே கர்நாடகாவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும். ஆனா ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? இப்போ அமைச்சர் துரைமுருகனே என்ன சொல்லியிருக்காரு, இந்த விவகாரத்துல ஒருவேளை திமுக அரசு திட்ட அறிக்கையை சமர்ப்பிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தா நாங்க மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவோம், நீதிமன்றமே அதை தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி முல்லை பெரியார் விவகாரத்துல கூட நாங்க உரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தானே அமைச்சர் துரைமுருகன் சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க எடுத்துட்டு இருக்கிறோம்? அம்மா எடுத்து முடிச்சுட்டாங்க. அங்க வந்துட்டு என்ன இப்ப பாருங்க, 132 அடி உயர்த்தி காட்டியாச்சு. 152 அடி வந்து உயர்த்தி பேபி அணையை பலப்படுத்தி உங்க கம்யூனிஸ்ட் கட்சி தானே. ஆமா, போய் கேட்கலாம்ல, ஏன் முடியாதா? அதே மாதிரி இங்க கர்நாடகாவில் உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் தானே, போய் கேட்கலாம்ல, முடியாதா? பிஜேபி எங்க தோழமை கட்சி. இந்தியாவில் பிஜேபி ஆள்ற மாநிலத்துக்கு கூட கிடையாது. ஒரு வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி எப்படி கொண்டு வந்தாரு? பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை, உறவுக்கு கை கொடுப்போம். பாராளுமன்றத்தை 20 நாட்கள் முடக்கினோம். மேலாண்மை ஆணை அமைப்பதற்காக உரிமைக்கு குரல் கொடுத்தோம். இது அண்ணாவின் கொள்கை. அண்ணா பெயரை சொல்லுகிற அருகதையோ
அல்லது திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியோ திமுக இல்லை. அந்த திமுக அழிந்து விட்டது. மத்தியில் இருக்கிறவர்கள் இன்றைக்கும் சொல்லுவார்கள். ஒரு காலத்திலே வாஜ்பாயோடு இருந்த பிரமோத் மகாஜன் அவர்கள் திமுகவை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், நாம் அந்த அம்மையாரோடு கூட்டணி அமைப்போம் என்று சொன்னால் அந்த அம்மையார் சிஎம்பி அதைத்தான் வலியுறுத்துவார், காமன் மினிமம் ப்ரோக்ராம், இதைத்தான். ஆனால் திமுகவை நாம் சேர்த்தோம் என்று சொன்னால் கவலை இல்லை, FDMP இருந்தால் போதும் என்று பிரமோத் மகாஜன் பேட்டியில் சொன்னார். வாட் இஸ் த FDMP ஃபுல் ஃபார்ம் கேட்கும்போது அவர் சொன்னார், ஃபேமிலி டெவலப்மெண்ட் மினிமம் ப்ரோக்ராம். அவருக்கு குடும்ப முன்னேற்றம் குறைந்தபட்சம் கொடுத்தா போதும், திமுக நம்ம கூட இருக்கும். ஓகே சார், நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி சார். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.